2013 ரெண்டாம் வேலையை பாருங்க இல்லையா. ரெண்டாவது சீட்டு. பின்வரும் எந்த அலைகள் செல்வதற்கு ஒரு பௌதிக ஊடகம் தேவை என்று சொல்லி கேட்டிருக்காங்க. மின்காந்த அலைகளுக்கு ஊடகம் தேவையில்லை, பொறிமுறை அலைகளுக்கு ஊடகம் தேவை. முதலாவது ஒளி அலைகள், அது ஒரு மின்காந்த அலை, ஊடகம் தேவையில்லை. ரெண்டாவது வானொலி அலை, மின்காந்த அலை, ஊடகம் தேவையில்லை. மூணாவது ஒலி அலை, ஒலி அலை ஒரு பொறிமுறை அலை, அதுக்கு ஊடகம் தேவை. நாலாவது எக்ஸதிர் ஒரு மின்காந்த அலை, ஊடகம் தேவையில்லை. அஞ்சாவது காமா கதிர்கள், மின்காந்த அலை, ஊடகம் தேவையில்லை. ஆகவே மூணாவது ஒலி அலைகளுக்கு ஊடகம் தேவை. அப்போ மூணாவது ஆன்சர். இது தியரிக்குள்ளையா? பதினாறாம் கேள்வி. ஏபிசி என்ற 3 கூற்றுகள் சொல்லியாங்க பிள்ளையார். ஒரு கூட்டு நுணுக்கு காட்டிய பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, பொருளின் குவிய புள்ளிக்கு மட்டுமட்டாக வெளியே பொருள் வைக்கப்பட வேண்டும். இங்க கூட்டு நுணுக்கு காட்டியில இது பொருள் இல்லை, இது பொருள் இல்லை, இது பார்வை தூண்டு பிள்ளையார் எஃப்இ எஃப்ஓ சொன்னா இங்க இதால் உருவாக்கப்படுற பொருள்ல மெய்பிம்பம் இங்க உருவாகணும். அப்ப மெய்பிம்பம் இங்க உருவாகணும்னு சொன்னா இது குவியத்துக்கு வெளியில வைக்கப்படும். அப்ப குவியத்துக்கு வெளியில பொருள் இருந்தா தான் இங்க மெய்பிம்பம் உருவாகும், இல்லாட்டி மாய பிம்பமாக இருக்கும். இங்க குவியத்துக்கு இதுல குவியத்துக்கு உள்ள இருக்கணும், இதுல குவியத்துக்கு உள்ள இருந்தா தான் இதுல மாய பிம்பம் உருவாகும். அப்ப பார்வை தூண்டுற குவியத்துக்கு உள்ளுக்கு இருக்கணும், பொருள் விளட குவியத்துக்கு வெளியே இருக்கணும். ஆகவே கூற்று ஏ வந்து சரி. கூற்று பி வந்து பார்வை துண்டு ஓர் எளிய பெரிதாக்கியாக செயற்படுகிறது. ஓ, அது உண்மை. இது எளிய நுணுக்கு காட்டியாக இருக்கு. என்னன்னு சொன்னா இதுல குவியத்துக்குள்ள பொருளை வச்ச மனுஷன்னா அவர் இறுதி பிம்பத்தை தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல கொண்டு தருவார். அப்ப இவ்வளவும் கேபிட்டல் டி. அப்ப தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல கொண்டு வைப்பார். ஆகவே இது ஒரு எளிய நுணுக்கு காட்டியா, அது எளிய நுணுக்கு காட்டியா கைவில்லையாக தொழிற்பாடுகள். அப்ப பியும் சரி. சிய பார்த்த மனுஷன்னா கோணப்பெரிதாக்கும் பொருளின் குவிய தூரத்தை சாராதவர்கள் சொல்லிக்காங்க. அப்ப இதுல கோணப்பெரிதாக்கத்தை பார்த்த மனுஷனா பிள்ளையார் பெருமானம் அடிப்படையில எம் சமன் எம்இ தர் எம்ஓ தர எம்இ ஆയിരിக்கும். எம்ஓ தர எம்இ, எம்ஓங்கிறது பொருள் வில்லியால உருவாக்கப்படுற கோணம் பெரிதாக்கும், எம்இங்கிறது பார்வை துண்டால் உருவாக்கப்படுற கோணம் பெரிதாக்கும். அப்ப எம்ஓங்கிறது பெருமானத்தின் அடிப்படையில இந்த தூரம் வி ஆக இருந்தால் விங்கு எஃப்ஓ அதுல மட்டு பெருமானம் -1 தர நம்மளோட எளிய நுணுக்கு காட்டுகிற இயல்பான சொற்பஞ்செய்கையில வர பெரிதாக்கம் டிங்கு எஃப்இ அதுல மட்டு பெருமானம் +1. அப்ப விங்கு எஃப்ஓ -1 தர டிங்கு எஃப்இ +1. ஆகவே இது கட்டாயம் எஃப்ஓவை சார்ந்திருக்கா இல்லையா அவங்க. அப்ப இது எஃப்ஓவை சார்ந்திருக்கு. அதனால சி வந்து சாராதன்னு சொல்லிக்கு, அதனால சி கூற்றுப்பில். அப்ப ஆன்சர் வந்து ஏபி மட்டும். அப்ப ஏபி மட்டும் ரெண்டாவது ஆன்சர். எவ்வளவு அது நான் பெருமானத்தை வச்சு மட்டும் எழுதியிருக்கேன். எவ்வளவு எடுத்துக்கணும். இருபத்தி மூணாம் கேள்வி விளையாட். பாருங்க. தொலைப்பார்வையினால் பிடிக்கப்பட்டுள்ள ஒருவருடைய அண்மை புள்ளி கண்களிலிருந்து 150 சென்டிமீட்டரில் உள்ளது. தொடுகை வில்லைகளை அடைந்த பின்னர் அவர் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகத்தை தெளிவாக வாசிக்கலாம். பயன்படுத்திய வில்லை என்னன்றதை கேட்டீங்க.
அப்போ அவருக்கு நீள் பார்வை பிள்ளையால் அவருக்கு கிட்டரிக்கிறது விளங்க மாட்டான். அப்போ கிட்டரிக்கிறது விளங்க மாட்டான் நீள் பார்வைன்னு சொன்னால் நமக்கு தெரியும் ரெண்டு வகையான பார்வையில் நம்ம மெயினான பிரச்சனைகளில் தூரத்தில் இருக்கிறது விளங்காட்டி நாம் குழுவில் பாய்ப்போம், கிட்டரிக்கிறது விளங்காட்டி குவிவில் பாய்ப்போம். சரியா? இவருக்கு கிட்டரிக்கிறது விளங்கல, ஆகவே குவிவு வில்லை. சரியா? வில்லை சமன்பாடு செய்யாமல் இந்த கேள்வி செய்கிறேன்னு சொன்னால் ஆக ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா இது என்ன வகையான வில்லைங்கிறது நாம் விளங்கி எடுக்கணும். அப்போ கிட்டரிக்கிறது விளங்கலன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு குவிவு வில்லைங்கிறத வழங்கணும். வில்லை சமன்பாடு பாவிக்க போல ஒன்றிங்குள் v சாய ஒன்றிங்குள் u சமன் ஒன்றிங்குள் f என்கிற நம்ம வில்லை சமன்பாடு. இதுக்கு குறிவழக்கு பாவிச்ச வேண்டாம். குவிவு வில்லைக்கு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகல பிள்ளையார் v மைனஸ் ஆகிரும். அப்ப v மைனஸ் ஆகிரும், u பிளஸ் ஆகிருக்கும், குவிவு வில்லைக்கு f மைனஸ். ஆகவே இந்த சமன்பாட்டில் இருக்கிற எல்லாமே பிளஸ் ஆகிரும். குவிவு வில்லைக்கு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகல இந்த சமன்பாட்டில் இருக்கிற எல்லாமே பிளஸ் ஒன்றிங்குள் v ஒன்றிங்குள் சமன் ஒன்றிங்குள் f என்கிற இந்த வடிவத்தை எடுக்கும். அப்போ பெருமானங்களை நேரடியாக போடலாம். இதில் மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம் உருவாகல இது ரெண்டு வித்தியாசமாக வரும். ஏன் பிள்ளையார் இதில் என்ன காரணம் சொன்னால் நமக்கு u தொடர்ந்தும் பிளஸ் ஆக இருக்க போதும், மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம் உருவாகல v பிளஸ் ஆக வரும்போது எதிர் திசையில் வாரத்தால யூரு அதே திசையில் தான் v இருக்க போகுது, பிளஸ் ஆக இருக்க போகுது. எஃப் நமக்கு எஃப் நாம குவிவு இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ எஃப்க்கு மைனஸ். அப்போ நான் இந்த மைனஸை போட்டேன்னு சொன்னால் இதில் நான் குழுவில்லையான்னு கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு ப்ளஸ் மைனஸ் நான் நெஞ்ச பார்க்க மாட்டேன். அப்போ இதில் வித்தியாசமாக வரும். அப்போ இந்த கேள்வியில் எனக்கு என்ன எம்சிக்கு முறையில் நான் செய்கிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு குவிவு இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ஆகவே குவிவு வில்லை மூணாவது பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் பிள்ளையார் எனக்கு மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம் உருவாகுது. அப்போ மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம் உருவாகுதுன்னு சொன்னால் ஒன்றிங்குள் விக்கும் ஒன்றிங்குள் யூக்கும் இடையில வித்தியாசம் நம்ம கூட்டுப்பட மாட்டான். மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் தான் கூட்டுப்படும். அப்போ மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம்ங்கிறதால ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்பேன். அப்போ ஒன்றிங்குள் 50க்கு ஒன்றிங்குள் 25க்கு முடியல வித்தியாசம் போமாசியை ஒன்றிங்குள் 150. அப்போ போமாசியை 150 அடிக்கணும்னா ஒன்றிங்குள் 25ங்கிறது 6 150. அப்போ 6 150க்கு ஒன்றிங்குள் 150க்கு மேலே இருக்கிற வித்தியாசம் 5 150 தலைகளாக்கி என்னன்னா 150 5 30 சென்டிமீட்டர் குவிவு வில்லை. அப்போ நான் வில்லை சமன்பாடு பாவிக்காம மனசால் எடுத்த முறை. சரி, வில்லை சமன்பாடு பாவிக்காம மனசால் எடுத்த முறை. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படியா வில்லை சமன்பாட்டை பாவிக்க போறேன். இப்போ வில்லை சமன்பாட்டை பாவிச்சு நினைச்சேன்னா நான் 150 சென்டிமீட்டர் இருக்கிறது கொண்டு 150 வச்சு 150 இருக்கிறது தான் பார்க்க போறேன். எனக்கு அவரோட உண்மையான கண்ணுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கிறது விளங்குது. 150 சென்டிமீட்டர் இருக்கிறது விளங்குது. 25 சென்டிமீட்டரில் வச்சு வாசிக்கணும்னு சொன்னால் 25 சென்டிமீட்டரில் இருக்கிற பொருளை பிம்பம் 150 சென்டிமீட்டரில் போய் விழுவணும். 25 சென்டிமீட்டரில் இருக்கிற பொருளை பிம்பம் 150 விழுவணும். அப்போ பொருள் தூரம் ப்ளஸ் 25 சென்டிமீட்டர், பிம்ப தூரம் ப்ளஸ் 150 சென்டிமீட்டர். ஆகவே இந்த சமன்பாடில் போட்டோம்னு சொன்னால் ஒன்றிங்குள் 150 சாய ஒன்றிங்குள் 25 சமன் ஒன்றிங்குள். அப்போ நான் போமாசி எடுத்து நினச்சேன் பிள்ளையால் 150 போமாசி 1 சாய 6 சமன் ஒன்றிங்குள். அப்போ 5 மைனஸ் 5 150 சமன் ஒன்றிங்குள். எஃப் சமன் மைனஸ் 30. அப்போ நான் எஸ்ஏ முறையில் செஞ்சு நினச்சேன்னா இந்த மைனஸில் வச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் குவிவில்லையா குழுவில்லையாங்க. அப்போ குவிவில்லைக்கு மைனஸ்ங்கிறதுனால நான் இந்த மைனஸை பார்த்து தான் குவிவில்லை சமன்பாட்டில் போராடுறது. இப்படி செஞ்ச மெத்தட் எஸ்ஏ மெத்தட், இப்படி செஞ்ச மெத்தட் எம்சிக்யூ மெத்தட் டிரெக்டாக செஞ்சு. அப்போ 30 சென்டிமீட்டர் குவிய தூரம்ல குவிவில்லைங்கிறது 4வது ஆன்சர். சரியா? இது எம்சிக்யூ மெத்தட். சரியா? இதை விளங்கி எடுத்துக்கோங்க. 2 சொல்லிக்கிறேன், 2 நைட் சொல்லிக்கிறேன்.
24ஆம் நிலையை பாருங்க. நாலாங்கல்லி தகுந்தவாறு செப்பம் செய்யப்பட்ட ஒரு திருசியமானியின் அரிய மேசை மீது ஒரு அரியம் வைக்கப்பட்டு ஒரு பெரிய படுகை கோணத்திலிருந்து தொடங்கி சிறிய கோணங்களை நோக்கி அரிய மேசையை சுழற்றி கொண்டு ஒளிர்ந்த நேர்வரிசையாக்கி புலம் பின் முறிந்த பிம்பம் அவதானிக்கப்படுகிறது. அப்போ நேர்வரிசை அப்போ அரிய மேசையை சுழற்றி அந்த விலகல் கோணத்தை பார்க்காங்க. சரி, அப்படியா இப்போ சிறிய கோணத்திலேருந்து அதிகரித்து வராங்க. இப்போ என்ன செய்ய பிள்ளையால் அந்த முறிந்த பிம்பத்தை பார்க்காங்க. இப்போ 5 கூட்டம் என்ன செய்யறதுன்னு சொன்னால் அந்த விலகல் கோணத்தை பற்றி கேட்குது. அப்போ தொடர்ச்சியாக விலகல் கோணம் குறையும் ஒரு திசையில் பிம்பம் செல்லும். 2வது தொடர்ச்சியாக விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் செல்லுது. அப்போ விலகல் கோணம் என்ன செய்ய முடியும் பிள்ளையால் படுகை கோணம் அதிகரிக்க போல விலகல் கோணம் என்ன செய்ய முடியும் பிள்ளையால் குறைவடைந்து அதிகரிக்கும். அப்போ இந்த இடம் தான் இழிவு விலகல் கோணம். அப்போ இந்த இடம் தான் இழிவு விலகல் கோணம். சரி, அப்படியே இப்போ 3வது பிம்பம் முதலில் விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் குறை அதுவும் பிள்ளை. 4வது கூட்டம் பிம்பம் முதலில் விலகல் கோணம் குறையும் திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் செல்லுது. அதான் சரியானது. அப்போ பிம்பம் என்ன செய்ய முடியும் பிள்ளையால் விலகல் கோணம் குறையிற திசையில செல்லும். விலகல் கோணம் குறையும் திசையில சென்று ஒரு இழிவு அடைஞ்சு போகிறான். அந்த இடத்துல இழிவு விலகல் கோணம் வைக்கும். அது பிறகு விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் செல்லும். 5வது விலகல் கோணம் முதலில் குறையும் ஒரு திசையில் சென்று பின்னர் நிற்கும். இல்லை, சிறந்த ஆன்சர் 4வது ஆன்சர். பிம்பம் முதலில் விலகல் கோணம் குறையும் திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில செல்லும். நமக்கு கிராஃப்ல இது இப்படி நடக்கும் கோணத்தை வச்சு பார்த்தோம்னா நம்ம திருசியமானியை சுழற்றி பார்க்க போல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல எங்க வெட்டிக்காங்க. அது நம்முடைய விலகல் கோணம் குறையும் திசையில சென்று அதுக்கு பிறகு ஒரு இழிவு அடைஞ்சதுக்கு பிறகு விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில செல்லும். ஆகவே நமக்கு ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். அங்கல்லி பாருங்க, ஒரு கொளுத்திய மெழுகுவர்த்தி ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு குவிவு விலைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. XY காட்டுகிறாங்க. காற்று காரணமாக சுவாலை ஒரு பியில் காணப்படுகிறவாறு வைத்திசையில் வளையும் எனின் பின்வரும் எவ்வுருவினால் மெழுகுவர்த்தியின் சுவாலையின் அது பிம்பத்தின் வியல்பு காட்டப்படுகிறது. இதை நல்லா விளங்கிடுங்க பிள்ளையால். வில்லை என்கிறது ஒரு நேர்கோடு இல்லை, இது ஒரு வட்ட வடிவமானது. வில்லை என்கிறது ஒரு வட்ட வடிவமானது. இதில் ஒளியியல் மையம் வந்து நடுவில் இருக்கு. இருக்கு. இப்போ வில்லையில நான் ஒரு பொருளை வச்சு நினைச்சேன் பிள்ளையால், இவர் நாம உருப்பெருத்தது தலைகீழானதாக மாறக்கொள்ள அது அர்த்தம் என்ன பிள்ளையால் 180 வகையில திருப்பும். இப்படி ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அவர் இப்படி திருப்புவார். ஒரு கோடு இப்படி இருக்குன்னா அந்த கோட்டை இப்படி எதிர்த்து செய்ய காட்டுவார். பிள்ளையார் அப்ப ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு புள்ளியும் என்ன செய்ய 150 வகையில மாற்றம் அடையும். 180 வகையில் எதிர்த்து செய்து பிள்ளையார். அப்ப மெழுகுவர்த்தி வந்து இப்படி இருக்குன்னு சுவாலை வந்து இப்படி இருக்குன்னு இவர் குவிவு வில்லையால பார்க்கக்கொள்ள 2ம் நடக்கும். தலைகீழ் ஆகிறது நடக்கும், இடம்பலம் மாறுறது நடக்கும். அப்ப நமக்கு இலகுவாக அடையாளம் காண்படுத்தினா பிள்ளையார் நமக்கு உண்மையா இந்த புள்ளி இங்க வரும், இந்த புள்ளி இங்க வரும். இதான் இங்க நடக்கிற மாற்றங்கள். வில்லையை நான் வச்சு இப்படி பார்த்தேன்னா வில்லையோடு பார்த்தேன்னா சரியான வட்டமாக்கி வில்லையை பார்த்தேன்னா இதான் ஒளியியல் மையம் சொன்னா இதில் ஒவ்வொரு புள்ளியும் 180 வகையில மாற்றம் அடையும். ஆகவே சிம்பிள் அடையாளம் காண்பதுன்னா இவர் தலைகீழா மாறி இடம்பலம் மாறிக்கிறார். அதுவும் உண்மை, சரியா இல்லையா? அப்ப தலைகீழா மாறி இடம்பலம் மாறிக்கிறத பார்த்தோம்னா 5வது ஆன்சர் சரியான ஆன்சர்.
சரியா பிள்ளையார்? 5வது ஆன்சர், இதுதான் ஆன்சர். இந்த கவனிக்க வேண்டிய ஒரு உதாரணம் சின்ன பிள்ளையார். பொருள் வந்து குவியத்தூரத்துக்கு வெளியே, அப்போ மெய்பிம்பம். அப்போ நான் விடுத்தது எல்லாமே மெய்பிம்பத்துக்கு தான் நம்ம செய்யணும். சரி பிள்ளை, நான் ஆரம்பத்தில் செஞ்சுட்டாங்க. அப்போ மெய்பிம்பம், அப்போ மெய்பிம்பம் நினச்சினா குவியத்தூரத்துக்கு வெளியே இருந்தால் மெய்பிம்பம் உருவாக்கும். அப்போ அந்த மெய்பிம்பத்துக்கு தலைகீழாதல் நடக்கும். சரியா பிள்ளை? குவியத்துக்கு உள்ளே இருந்தால் மாயபிம்பம் உருவாகும், அங்கே தலைகீழாதல் நடக்க மாட்டான். அப்போ ஒரு பெருத்தது மட்டும் தான் தோன்றும். அப்போ இந்த தலைகீழாதல் என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேள்வியை கேட்ட காரணம் என்னன்னு சொன்னால், தலைகீழாதல் ரெண்டு போட்டு டக்குன்னு எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 3வது விடை கடிப்பாங்க. அவ எதிர்பார்த்த விடையும் 3வது விடை தான். அப்படியா? அப்போ தலைகீழாதல் நடக்கும், தலைகீழாதக்குள்ள பக்கம் நேர்மார்க்கம் நடக்க போகுது. அப்போ எல்லாமே மாறப்போகுது. சரியா பிள்ளையா? ஆகவே நமக்கு ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். இதெவ்வளோ எடுத்துக்கணும். முப்பத்தி 5 இல்லையா? பாருங்க, உருவில் முறிந்த கோட்டினால் காட்டப்படும் பாதை வழியே ஒரு வெறும் கண்ணாடி பாத்திரத்தை பார்க்கும் ஒருவர் கண்ணாடி பாத்திரத்தின் அடியில் இடது மூலையை காணலாம். கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு தெளிந்த திரவத்தை நிரப்பிய பின்னர் அதே பாதை வழியை பார்க்கும்போது அவர் கண்ணாடி பாத்திரத்தின் நடுவை காணலாம். முருவி சுட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இதான் பாத்திரம். சரி, அப்படியா? அப்போ ஒளிக்கதிர் என்ன செய்யுதுன்னா இப்படி வருது ஆரம்பத்தில், இப்படி வாரம். சரி, அப்படியா? இப்போ இதுக்குள்ள திரவத்தை நிரப்பினா என்ன நடக்குதுன்னா அப்படியா, இந்த கதிர் வந்து முறிவடைஞ்சு இவர் நடுவில் இருக்கிற புள்ளியை பார்க்கலாம். அப்போ நடுவில் இருக்கிற புள்ளியை பார்க்கணும். நடுவில் இருக்கிற புள்ளியை பார்க்க. இப்போ இது செவ்வனாக இருந்தால் இது படுகோணம் ஐ, இது நமக்கு செவ்வனோட சேர்த்து நான் இருக்கிறேன், இது படுகோணம் ஐ, இது முறிகோணம் ஆர். சரியா? அப்போ முறிவு சுட்டிங்கிறது சைன் ஐ எங்கள் சைனார். இந்த பெரிய கோணம் மைதானே இல்லையா? இந்த பெரிய கோணம் மைதானே. அப்போ இது ஒரு சின்ன கேள்வி இல்லையா? நான் வெளி வளர்ப்பத்தி காட்டுறேன். சைன் ஐ என்று சொல்வது இந்த பக்கம், இங்கு இந்த பக்கம். அப்போ இது 4, இது 3ங்கிறதுனால நமக்கு இதில் நமக்கு இந்த கேள்வி செய்யப்படலையா, நமக்கு ஐங்கிறது இவ்வளவும் ஐ, இவ்வளவும் ஐ. அப்போ 4 3ன்னு சொன்னால் இந்த பக்கம் 5ஆக வரப்போகுது, பெரிய பக்கம். அப்போ சைன் ஐங்கிறது 4 × 5. இப்போ இந்த தூரம் 2 அரவாஸ் நடுவை பார்க்க 2ங்கிறதுனால 2 4 3 9. அப்போ இந்த தூரம் வர்க்கமூலம் 13. அப்போ சைன் ஆர் என்று சொல்வது சென்டிங்கில் வர்க்கமூலம் 13. சரி, இப்போ முருவி சூட்டி என்கிறது சைன் ஐ என்கிற சைன் ஆர். அப்போ இந்த கோவையை தலைகீழாக்கப்படும். தலைகீழாக்கிறோம்னா வர்க்கமூலம் 13 × 2 வரும். அப்போ 4 தர வர்க்கமூலம் 13 × 10 என் சாமி இதான். இப்போ வர்க்கமூலம் 13 போதுமான 3.6 சேர்த்து. அப்போ 3.6 4ஆல் பிரிக்கும் 10ஆல் பிரிச்சா சரி. அப்போ 3.6 4ஆல் பிரிக்கணும்னா 7.2 14.4. இப்போ 14.4 10ஆல் பிரித்தா 1.44. இலகுவான கேள்வி. இது ஒரு நிமிஷத்துக்கு செய்கிற கேள்வி. இந்த கேள்வி ஒரு சின்ன கேள்வி, பதினஞ்சு. அப்போ இதை சும்மா இதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த படத்தில் இதை மார்க் பண்ணிட்டோம்னு சொன்னால் டைரெக்டாக இது வந்துடும். சரி அப்படியா? அப்போ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வழியை காட்டி இல்லையா இவ்வளோத்தையும் விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அப்போ நமக்கு 1.44 சொல்றது 4வது ஆன்சர். சொல்லாது 13 வயசு. இது ஒளியியல் நார்களில் வந்து இப்படியால் இதுக்கு முதல் 2002 வந்தது. இப்போ 2013 வந்து. தற்கால உலகில் ஒளியியல் நார்கள் தொலைத்தொடர்பு, மருத்துவம் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. படிமுறை சுட்டி நார் எனப்படும் ஒளியியல் நாரின் குறுக்குவெட்டு ஒரு ஒன்றில் காணப்படுகிறது.
அகனி எனப்படும் நாரின் உட்பகுதி முறிவுச்சுட்டி 1.5 உடைய ஒரு ஊடுகாட்டும் திரவியத்தினாலானது. மூடுதல் கிளேடிங் எனப்படும் நாரின் வெளிப்படை முறிவுச்சுட்டி 1.44 உடைய வேறொரு ஊடுகாட்டும் திரவியத்தினாலானது. ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு வழியில் செல்லும் ஓர் ஒளிக்கதிர் படுகை கோணம் தீட்டாவுடன் நாரின் ஒரு நுனியில் புகுந்து அகனியின் உள்ளே முறிவடைந்து பின்னர் அகனி மூடல் இடைமுகத்தின் மீது கதிர் அவ்விடைமுகத்தின் அவதிக்கோணம் சியை ஒத்த ஒரு கோணத்தில் படுகிறது. சியின் பெருமானத்தை காண்டாம். அப்போ சியின் பெருமானத்தை காண்றன்னு சொன்னா பிள்ளையார் இதில் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் மூணாவது இதுக்குள்ள படுகை கோணம் சியில் விழுகுது. அப்போ நான் மருவி கொண்டு போகிற ஒரு கட்டத்தை எடுக்கணும். அப்போ மருவி கொண்டு போகிற ஒரு கட்டத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னால் சினலின் விதிப்படி n1 sin i1 சமன் n2 sin i2. அப்போ அகனிக்குள்ள n1 ஆரம்பிச்சு என்ன பிள்ளையால் 1.5 தர sin c மருவி கொண்டு போகிற கட்டத்தை எடுக்கு. n2 ஆரம்பிச்சு என்ன பிள்ளையால் 1.44 தர sin 90 ஏன் மருவி கொண்டு போகிற கட்டத்தில் 90 அதுக்கு அடுத்த கட்டம் சியில் முறிவடையும். இப்போ sin c சமன் இப்போ 1 sin c சமன் இது sin 90 1 இது 3/2 அப்போ இங்கே போனால் 2/3 1.44 தர 2/3. அப்போ நான் 2.88 3ஆல் பிரிப்பேன். 3ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் 0.9327 9 அப்போ sin c சமன் 0.96 இருப்பார். அப்போ 0.96 74 தான் இருந்துச்சு. அப்போ சி சமன் 74 பாக மூலாவது பாட்டுக்கு சரி அப்படியா 74 பாக இது நமக்கு சுருக்கிறது. ரெண்டாவது பாட் இதிலிருந்து sin தீட்டாவின் பெருமானத்தை காண்டாம். அப்போ sin தீட்டா வந்தாங்க பிள்ளையா n சமன் sin i sin c. இதில் sin r பார்ப்போம். அப்போ இதில் இப்படி ஒரு கோணம் தீட்டாவில் படுறது இதில் என்ன பண்ணுங்க பிள்ளையா நமக்கு இவர் இப்படி வர வேண்டியவர் செவ்வனை நோக்கி முறிவர். அப்போ செவ்வனை நோக்கி முறிஞ்சிக்க இவ்விடத்தில் இந்த கோணம் சி. அப்போ நமக்கு ஆர் சமன் ஆரம்பிச்சுனா பிள்ளையா 90 sin c. அப்போ ஆர் சமன் ரெண்டாவது பாட் ஆர் சமன் இந்த என் சமன் சைன் தீட்டாவின் சைனாரை போட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தீட்டா வந்துடுவார். நமக்கு முறிச்சுட்டி தெரியுமே. அப்போ ஆர் சமன் 90 sin c. அப்போ 90 sin c 74 பாகை. அப்போ 16 பாகை. சரி அப்படியா 16 பாகைக்கும் நமக்கு பெருமானம் தந்திருக்காங்க. அப்போ n சமன் sin தீட்டாவின்கள் sin r. அப்போ sin தீட்டா சமன் n ஆரம்பிச்சுனா பிள்ளையார் 1.5 தர sin ஆரம்பிச்சுனா பிள்ளையார் sin 16. அப்போ 1.5 தர sin 16 ஆரம்பிச்சுனா பிள்ளையார் sin 2. அப்போ நான் என்ன சொன்னா பிள்ளையார் தசம் 2 8 1.5 இருக்கும். சதசம் 4 அப்போ சதசம் 4 தந்திருக்காங்க 25 பாகம். அப்போ sin தீட்டா சமன் சதசம் 4 தீட்டா சமன் 25 பாகை. 25 பாகை சதசம் 4 தந்திருக்காங்க. எல்லா தந்திங்க நாங்கள் புக் பார்க்க தேவை. மூணாவது பாட்டு கேட்டிருக்காங்க பிள்ளையார் என்னன்னு சொன்னால் மூணாவது பாட்டு கேட்டிருக்காங்க கதிர் அகனி மூடல் இடைமுகத்தின் மூலகத்துறை படங்கு நார்வலையை ஊடுகடத்தப்படுவதற்கு தீட்டாவின் பெருமான வீச்சை கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ள முழுவாகத்துறை படையணும்னு சொன்னால் இப்போ தீட்டா 25 பாகை மட்டுமட்டாக மறைவி கொண்டு போகிற கட்டத்தை கண்டுட்டோம். தீட்டா 25 விட குறைய 6 பெருமானம் குறையும். அப்போ தீட்டா என்ன செய்ய முடியுதுன்னா பிள்ளையார் 25 விட குறைய
ஆற பெருமானம் குறையும். சியை விட இந்த கோணம் கூடங்கிறதுனால முழுவாக தரிப்படையும். தீட்டா 25 விட கூடி சென்றா ஆற பெருமானம் குறையும், இந்த பெருமானம் சியை விட குறையும். ஆகவே முறிஞ்சு வெளியேறும். ஆகவே இந்த கதிர் முழுவாக தரிப்படையணும்னு சொன்னா அச்சில இருந்து தீட்டாவுக்கு உட்பட்ட ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும் இல்லையா. ஆனால் இதை இருபரிமாணத்தில் காட்டினோம்னு சொன்னா இந்த தீட்டா -25க்கும் +25க்கும் இடையில இருக்கும். ஆனால் கூம்பு வடிவத்தில் காட்டினோம்னு சொன்னா அச்சில இருந்து 25 பாகைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம இது ஒரு முப்பரிமாணத்தில் கருதினோம்னு சொன்னா தீட்டா வந்து அப்போ தீட்டாவோட பெருமான வீச்சை கேட்டுக்காங்க. தீட்டா வந்து இது 2க்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, 25க்கு உட்பட்டது. இது 2க்கும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் அதை இலகுவாக செஞ்சிருந்தோம்னா சரி அப்படியா. அப்போ 2க்கும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. -25 +25க்கும் அல்லது 0க்கும் 25க்கும் இடையில். அவை எப்படி அனுப்பினாலும் கதிர் வந்து அதே பாதை முழுவாக தரைப்பாடம் போகும். இதில் 25 விட குறைய இருக்கணும். இது 0க்கு சமனாக இருந்தாலும் கதிர் அப்படியே உள்ளுக்கு போகும். சரி அப்படியா. 0க்கு சமனாக இருந்தாலும் கதிர் அப்படியே போகும். சரி அப்படியா. இது விளங்குவதால் அடுத்த பாட்டு போகும். இதை ஃபுல்லாக அழிப்போம். நாலாவது பாட் தொலைத்தொடர் பாடலில் அத்தகைய நார்களை பயன்படுத்துவதின் ஒரு பிரதான அனுகூலத்தை கட்டியாங்க. இங்கே முழு அகத்தொழிப்புன்னு சொல்லி நம்ம வாய்க்கிறதுக்கு காமிச்சினா பிள்ளையார் ஊடுகடத்தில் ஏற்படுற இழப்பை இழிவாக்குறதுக்காகத்தான். என்னன்னு சொன்னால் சாதாரணமான திருப்பிலையும் முறிவிலையும் ஒரு பகுதி திருப்படையும் ஒரு பகுதி முறிவடையும். ஆனால் முழு அகத்தொழிப்பில் முழுமையாக எல்லாமே திருப்படைவதனால இழப்பு இழிவாகும். ஆகவே ஊடுகடத்தில் ஏற்படும் இழப்பு இழிவாக்குறதுங்கிறது சிறந்த சொல்லாக இருக்கும். பல பிரயோஜனங்களுக்கு அதில் ஒன்று ஊடுகடத்தில் ஏற்படும் இழப்பு இழிவாக்குறதுக்கு அந்த வித்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்களை சிறந்த ஒரு காரணம் சொன்னா ஊடுகடத்தில் ஏற்படுற இழப்பை இழிவாக்குறதாக இருக்கும். 5வது பாட் தெருப்புகளின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணிக்கை, தெருப்புகளின் எண்ணிக்கை இரட்டை எண்ணிக்கை. நாரின் மற்ற முனையில் இருந்து வெளிப்படும் கதிரின் பாதையை வரைக. அப்ப இங்க இப்படி போற கதிர், இங்க இப்படி வார கதிர் ஒரு தரம் தெருப்படைஞ்சுன்னு சொன்னா இதால வந்து இப்படி வெளியேறும். அப்ப ஒற்றை எண்ணிக்கைக்கு இப்படி வந்து இப்படி வெளியேறும். இரட்டை எண்ணிக்கை சொன்னா இங்க ஒரு தரம் தெரிச்சு 2வது இஞ்ச தெரிச்சு இப்படி வெளியேறும். அப்ப இரட்டை. அதாவது மேலே போக மக்களுக்கு பெருமாங்கிறது அங்கட்டிக்காங்க. அப்போ ஒற்றை எண்ணிக்கையில் 1 3 5 7 சொல்லி போகக்கூட இங்கே பட்டு இப்படி வருவார். இரட்டை எண்ணிக்கைங்க கூட இங்கே பட்டு இப்படி வெளியேறும் கூட. அதை தான் கேட்டிக்காங்க. அது 2ஐயும் கேட்டிக்காங்க. அப்போ இது 3ஆவதுக்கு, இது 2ஆவதுக்கு. தனித்தனி படங்களுக்கு நான் ஒன்று இல்லை. சரியா பிள்ளையா. வரைக 6வது பாட். இது 6வது பாட். இருக்கும் படுகதருடன் ஒரு ஒன்றை உமது விடைத்தாளில் பிரதி செய்து பீயில் பட்டு பின்னர் அகழி மூடல் இடைமுகத்தில் விழும் ஆனால் முழுவாகத்திற்கு உட்படாத கதிரை உள்ள பாதையை வரையட்டான். அப்ப இந்த படத்தை பிரதி செய்து செய்யட்டான். இதுல நமக்கு சாதாரணமாக இப்படி வந்து ஒரு கதிர் இப்படி போகுது. சரி அப்படியா. இதான் படுகதிர். இப்போ நாம் என்ன சொல்லணும் அப்படியா, முறிஞ்சு போகிற ஒரு கதிர் எடுத்துக்கணும். அப்போ முறிஞ்சு போகிற கதிர் இது தீட்டா முறிஞ்சு போகிற கதிர். இந்த தீட்டாவோட பெருசாகிக்கணும் இல்லையா, நாம் முன்ன பார்த்தோம். அப்போ தீட்டாவோட பெருசாகிக்கிற ஒரு கதிரை விற்கிற மனுஷன்னா அந்த கதிர் இப்படி வருவார். இப்படி வந்தாருன்னு சொன்னா இது அடர்ந்த ஊடகம் 1.5, இது ஐதான ஊடகம்.
விளைஞ்ச பிள்ளையார். அப்போ இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அப்போ என்ன செய்வார்னு சொன்னால் இவர் செவ்வனை என்ன செய்வார்னு சொன்ன பிள்ளையார் இதில் இப்படி போக வேண்டியவர் செவ்வனை விலத்தி முறிவர். அப்போ இதில் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இவரது முறிவு நடக்கும். அப்போ ஆனால் முழுவகத்தொழிப்புக்குட்படாது. அப்போ முழுவகத்தொழிப்புக்குட்படாது ஒரு கதிர பாதையை கீறதெளியா. இப்போ இந்த கோணத்தை பொறுத்து தான் இவர் இதுக்கு வெளியில் போவாரா முறிஞ்சு மீண்டும் இதுக்குள்ளே வருவாராங்கிறது. அதை நமக்கு கூற இல்லாது. ஆனால் இவ்விடத்தில் இவர் முறிவடைவார். சரியா முறிவடைவார். 6வது பாட்டு திட்டம். இப்போ பி பாட்டுக்கு வருவோம். இது அழைப்போம். பி பார்ட் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர் ஒளியியல் நாரின் ஒரு நுனிக்குள்ளே அதற்கு செங்குத்தாக இரு குறுகிய சிவப்பு நீல ஒளி துடிப்புகள் ஒரே வேளையில் அனுப்பப்படுகின்றன. மற்ற நுனியில் வெளிப்படும் போது சிவப்பு நீள துடிப்புகளுக்கு இடையே உள்ள நேர ஆயிடையை கணிக்க. அப்போ 3 கிலோமீட்டர் நீளமா வழியின் ஒளிங்கிறது 3 தடவை 10 முறிவு சுட்டிகள் தந்திருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னா சிவப்பு நீளத்துக்கான வேகங்களை கணக்கெடுக்கணும். அப்போ வேகம் முறிவு சுட்டி எப்படி தரப்பட்டுச்சுன்னா பிள்ளையார் வெற்றிடத்தின் வேகத்தின் கீழ் ஊடகத்தின் வேகம், வெற்றிடத்தின் வேகத்தின் கீழ் ஊடகத்தின் முறிவு சுட்டி வந்து வெற்றிடத்தின் வேகத்தின் கீழ் ஊடகத்தின் வேகம். அப்போ ஊடகத்தின் வேகம் இருந்துச்சுன்னா நான் வழியின் ஒளியின் வேகத்தை வெற்றிடத்தின் ஒளியின் வேகத்தை முறிவு சுட்டியாக பிரிக்கணும். அப்போ நீல ஒளிக்கு அப்போ வி ப்ளூ எப்படி வருமானு சொன்னா பிள்ளையார் வி ப்ளூ எப்படி வருமானு சொன்னா நமக்கு 1.318 அதன் கீழ் 1.58. அதே போல ரெட்டுக்கு எப்படி வரும்னு சொன்னா பிள்ளையார் 3.18 அதன் கீழ் 1.53 4 சரி பிள்ளையார். இப்போ டெல்டா டி எப்படி வரும்னு சொன்னா பிள்ளையார் டெல்டா டி எப்படி வரும்னு சொன்னா தூரத்திங்கள் வேகம் மைனஸ் தூரத்திங்கள் வேகம் ஒரே தூரம். அப்போ எஸ்ஸிங்கள் இதில் வேகம் கூட இருக்கு. அப்போ எஸ்ஸிங்கள் விஆர் மைனஸ் எஸ்ஸிங்கள் விபி. அப்போ இதான் நேர வித்தியாசம். அப்போ நான் எஸ்ஸை பொதுவாக நினைச்சேன் பிள்ளையார் விஆர் தலைகள் பெருமானம். அப்போ 1.53 3/18 மைனஸ் 1.48 அப்போ நமக்கு இதில் ஸ்பீடாக போகிற ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் சிவப்பு தான் வேகமாக போகும். என் சிவப்புக்கு தான் வேகம் கூட. ஆகவே நான் எஸ்ஸிங்கிள் விஆர் அப்போ வேகம் நான் நேரம் கூடினத்திலிருந்து நேரம் குறைஞ்சதை கழிக்க போகிறேன். அப்போ வேகம் கூடினால் குயிக்காக பேத்துவார். அப்போ நேரம் கூடினால் ப்ளூ, நேரம் குறைஞ்சால் ரெட். பிள்ளையார் வேகம் சிவப்புக்கு கூட, அதனால நேரம் நீளத்துக்கு கூட. அப்ப நேரம் கூடினத்திலிருந்து நேரம் குறைஞ்சதை கழிக்க போறேன். அப்ப 1.53 1.48 இதோட எஸ் வந்து சந்திக்காங்க 3000 வந்துச்சு. அப்ப 3000 கீழ் 3/18 இவ்வளவு 1.53 1.48 போயிடுச்சுன்னா 0. நமக்கு 0.5 பேர் வரும். சில 0.05. அப்போ இந்த மூணும் பேய்த்திரும். ஆகவே நமக்கு இதில் 3ஆல் செஞ்சோம்னா இது 0.05க்கு இதில் இருக்கிற 2 0 போயிடுச்சுன்னா 1 0 மிஞ்சும். அப்போ நமக்கு 5/10 0 மிஞ்சும். 5/10 செகண்ட் வித்தியாசம் வரும். அப்போ இந்த பாருங்க பிள்ளையார் நமக்கு இதில் 3 கிலோமீட்டர் வந்து வந்திருக்காங்க. அப்போ 3000 மீட்டர் இது ரெண்டும் போமாசி 3/18 போமாசியாக வரப்போகுது. இதில் இதை கழிச்ச மனுஷன் பிள்ளையார் 0.05 அப்போ 5/10 0.2 5/10 இதில் சுருக்கிற மனுஷன்னா 5/10 இருக்க போகுது. அப்போ 18 பிரிச்சிருந்ததுன்னா 5/10 0.8 5/10 இது விபி. இது அந்த நேர வித்தியாசம் டெல்டா டியை கேட்டியான். சரியா. இப்போ சி பாட்டை பார்ப்போம்.
ஒளிச்சைகைகள் மேலும் திறமையாக ஊடுகடத்தப்படுவதற்கு நாரின் நடுவிலிருந்து அப்ப நாரின் நடுவிலிருந்து அச்சு புறப்பரப்புக்கு முறிவுச்சுட்டி படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் குறையுமாறு சில ஒளியியல் நார்கள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வகை ஒளியியல் நார்கள் தரப்படுத்திய சுட்டி நார் எனப்படும் இரு முழு அகத்தொரிப்புகளின் நேர வீச்சு இத்தகைய ஒரு நார் வழியே ஊடுகடத்தப்படும் ஒரு நிற ஒளிக்கதிரின் பாதையை வரையட்டார். அப்ப என்ன நடக்க போறது நம்மளையால் இரு முழு அகத்தொரிப்புக்கு கேட்டிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னா சாதாரணமாக நமக்கு இங்கே முறிவு வந்து 2 பட்டி சந்திக்காங்க. இதில் மூலாவதிலேயே மூலாகத்தொரிப்பு நடக்குது. சில நேரம் அடுத்தது நடக்கும். நமக்கு காணல் நீர் எப்படி உருவாகல, நமக்கு காணல் நீரை நம்ம பார்த்து வழங்கும். இங்கே முறிவு சுற்று வந்து படிப்படியாக இப்படி குறையிறதுனால இப்படி வந்து இப்படி ஒளிக்கதிர் புரிஞ்சு போகல நமக்கு நீட்டக்கொல அவடத்துல பிம்பம் உருவாகிறது. இது படிப்படியாக குறைஞ்சு போறதுனால இந்த வளை உருவாகுது. இதே இது ரெண்டு பட்டி அல்லது 3 பட்டி இருந்தால் 2 பட்டி அல்லது 3 பட்டி இருந்தால் 2 பட்டி அல்லது 3 பட்டி இருந்தால் இது ஒரு பட்டா இருந்தால் இப்படி வாரவர் முறிவு சுட்டி இதை விட இதுக்கு குறையன்னு சொன்னா இப்படி வாரது ஒரு கை இப்படி முறியும். அதுக்கப்புறம் இதை விட இதுக்கு முறிவு சுட்டி குறையுன்னா இப்படி முறியும். அதுக்கப்புறம் இப்படி தெரிச்சு அப்படியே வருவார். இது 3 பட்டுக்கு. இதுக்கடையில முறிவு சுட்டி மாறல, இதுக்கடையில முறிவு சுட்டி மாறல. ஆனால் இங்க என்ன செய்யணும் பிள்ளையார், முறிவு சுட்டி குறைஞ்சிக்கு போகுது தொடர்ச்சியாக. அப்படி ஒவ்வொரு புள்ளிக்கும் முறிவு சுட்டி குறைஞ்சி போறதுனால இந்த முறிகோடுகள் யாவும் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படியால் ஒரு வலைப்பாதை இருக்கும். முறிவு சுட்டிகள் யாவும் சேர்ந்து ஒரு வலைப்பாதை இருக்கும். இப்படி அப்ப வலைப்பாதை எடுக்கும். அப்ப நமக்கு 2 தொகுப்புக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு அலை வடிவத்தில் வரும். அப்படியே குறைஞ்சு முகத்தை முழு தெருப்படைஞ்சு அப்படியே வந்து திருப்பி குறைஞ்சி வந்து முகத்தை முழு தெருப்படைஞ்சு இப்படி இருக்கு. அந்த முக்கியமான சொல் தொடர்ச்சியாக குறையுங்கிற சொல்லால தான் இது அலை வடிவம் போல. இது உண்மையாக ஒரு வட்ட வடிவத்தில் அலை வட்ட வடிவம் போல இப்படி ஒரு அந்த சரியான அலை வட்டம் இல்லை. நமக்கு காணல் நீர் உருவாகிற அந்த செட்டப் தான் இந்த செட்டப். சரி அப்படியே அப்ப இது அப்படியே இப்படி போகும். சரி அப்படியே இதை தங்கிட்டாங்க. C1 C2 பார்ப்போம். C2 படுகதிர் ஒரு நிறத்துக்கு பதிலாக நீல சிவப்பு நிறங்களை கொண்டிருப்பின் அவை நாரின் வழியே ஒரே வழியை செல்ல முடியுமா? இல்லை. ஏன் முறிச்சுட்டி விவரங்கிறதுனால விலகல் வேறுபடும். அப்போ ஒரே பாதை இல்லை. ஒரு பழத்தின் உதவியோட கேட்டிருக்காங்க. அப்போ நாம் இப்படி வார ஒரு வெள்ளொளி கதிர், இப்படி வார ஒரு கதிர், இதில் சிவப்பு நான் இப்படி வார கதிர், இதில் சிவப்புக்கு விலகல் குறைய நீளத்துக்கு விலகல் கூட்டு. நான் இந்த கதிர் நல்லா பண்ணிச்சிட்டேன். சரி நமக்கு விலகலை காட்டுறோம். கதிர் கொஞ்சம் பதிஞ்சு வரும். ஆகவே இப்படி வார கதிர் இதுக்குள்ள விலகல் குறைஞ்சது சிவப்பு இப்படி போகும். விலகல் கூடினது நீலம் இப்படி போகும். அப்ப சிவப்பு நீலம். அப்ப காரணம் என்ன? வெவ்வேறு முறிவுச்சுட்டிகள் என்பதால் வெவ்வேறு விலகல் கோணங்கள் காணப்படும். ஆகவே வெவ்வேறு முறிவுச்சுட்டிகளாக வெவ்வேறு வேகம் வெவ்வேறு விலகல் கோணம் காணப்படும். இதனால ஒரே பாதையை பின்பற்ற முடியாது. அப்ப ஒரு படத்தை காட்டி போட்டு என்ன ஆச்சரியம். நம்ம அதிகத்திலேயோ இதை போல எவ்வளவு கன்சா படிச்சோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை சும்மா கடைசியாக இருக்காங்க. இந்த கேள்வியை விளங்கி எடுத்துக்கொள்ளும் அப்படியா.